அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புதிய நபர்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது. ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றிலாம் நிறைய தெரியும். அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. புதிய நபர்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது குறைந்தபட்சம் ஒரு 4 மாதமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னாக்கி நமக்கு கிளியராக நம்ம டெய்லி வாட்ச் பண்ணாலே போதும். டெய்லி வாட்ச் பண்ணால் போதும். இதில் நல்ல டேலண்ட் வர்றது வரைக்கும் நம்ம குவான்டிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. லாட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடியது என்ன அல்ல அப்படின்னாக்கி நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பழைய அக்கௌண்ட்லேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். புதிய நபர்கள் டிமாட் அக்கௌண்ட் அவர்களுக்கு பிடித்த கம்பெனியில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷனை பற்றி என்கொயரி பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஃபினான்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மிட் கேப், சென்செக்ஸ் இப்படி வாரம் 5 நாள் உள்ள எக்ஸ்பைரி டேயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கி சில எக்ஸ்பைரி டே அதில் இருக்க வாய்ப்பு இல்லை. சில கம்பெனியில் நிஃப்டி மிட் கேப் இருக்காது, சென்செக்ஸ் இருக்காது. ஆனால் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது கன்ஃபார்மாக எல்லா கம்பெனிலும் இருக்கும். எல்லா ஆப்ஷன் ட்ரேடும் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. சில பேர் பேங்க் நிஃப்டி மட்டுமே வாட்ச் பண்ணிக்கலாம். சில பேர் நிஃப்டி மட்டுமே வாட்ச் பண்ணிக்கலாம். டெய்லி எல்லா ஆப்ஷனும் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நமக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணணுமே தவிர ட்ரேட் உடனே என்டர் ஆகக்கூடாது. ட்ரேட் எடுக்கிறது நம்ம கவனமாக பார்த்து எடுத்தால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட்டுங்கிறது பெரிய லெவலில் பார்க்க முடியும். அப்போ ப்ராஃபிட் அதிகமாக புக் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு வெப்சைட்டை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். investing.com அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நமக்கு சார்ட் அனாலிசிஸ் தான். அதாவது நம்ம சார்ட்டில் ஒரு ஸ்டாக்கோ இல்லை அப்படின்னாக்கி இண்டெக்ஸுடைய மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு போகும், மேலே போனால் எந்த அளவுக்கு போகும், கீழே வந்தால் எந்த அளவுக்கு இறங்கும்ங்கிறத பற்றி தெரியக்கூடியது தான். நம்ம கிளியராக அந்த investing.comல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் சார்ட்டை பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், பிவோட் பாயிண்ட் இது தெரிஞ்சிட்டனாலே நமக்கு ரெசிஸ்டன் 1, ரெசிஸ்டன் 2, ரெசிஸ்டன் 3 இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ளே ஃபார்முலாலாம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்போர்ட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு ஸ்டாக்கு இல்லைனாக்கி இண்டெக்ஸ் எங்கே மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். investing.com அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதில் சார்ட் எடுக்க நம்ம பழகிக்கணும். இது முழுக்க ஓன் ட்ரேட் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ரெக்கமெண்டேஷன், டிப்ஸ் வாங்கி பண்ணுறது இதுக்கெல்லாம் இது செட் ஆகாது. ஓன் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் இதில் நிரந்தரமாக வருமானம் பார்க்க முடியும். investing.com அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்க்கக்கூடிய வெப்சைட் தான். நீங்கள் investing.com அப்படின்னு நீங்கள் சிஸ்டத்துலேயே அடிச்சிக்கலாம், லேப்டாப்பில் போட்டுக்கலாம், இல்லை அப்படி மொபைலில் கூட நீங்கள் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்ம ஃபுல்லாகவே ஸ்பாட், அதாவது நிஃப்டியோடைய ஸ்பாட்டு, நிஃப்டி மிட் கேப்போடைய ஸ்பாட், எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அதோடைய ஸ்பாட் எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு டெர்மினலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் டெய்லி செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பிவோட் பாயிண்ட், ரெசிஸ்டன் 1, ரெசிஸ்டன் 2, ரெசிஸ்டன் 3 இது ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் வர்றது வரைக்கும் நீங்கள் என்ட்ரே ஆகக்கூடாது. இதுதான் investing.com வெப்சைட் இது தெரிஞ்சுக்கணும் முழுசாட்டு. அடுத்து ரெண்டாவது நமக்கு NSEindia.com இது நமக்கு இந்த ஆப்ஷன் செயின், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பற்றி தெரியணும் அப்படின்னாக்கி அதேமாரி இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் டெர்மினல்லையும் அது காட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்போ NSEindia.com வெப்சைட்டை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டனா இதுலேயே உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் எல்லா ஆப்ஷனுடைய டீட்டெயிலும், ஆப்ஷன் செயின் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுக்க போகிறதுக்கு இது எல்லாமே நமக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணணும்.
அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, கேஷ் மார்க்கெட்னா என்ன, இது தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக. ஆப்ஷன் அப்படின்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து அது எக்ஸ்பைரி ஆகும். வீக்லி எக்ஸ்பைரியும் இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்கும். ஸ்டாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி தான். இண்டெக்ஸ்லாம் வந்து வீக்லியும் இருக்கும், மந்த்லியும் இருக்கும். நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம், வீக்லியும் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். கேஷ் மார்க்கெட் அப்படின்னாக்கி உங்களுக்கு கேஷ், அதாவது ஸ்டாக், அந்த எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு வாங்கி வச்சிங்கன்னா அது எத்தனை நாளும் ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அதில் மார்க்கெட்டில் ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கு கிட்டத்தட்ட 90% பேர் வந்து லாஸில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுதான் ரிப்போர்ட், செபியோடைய அறிக்கையில் முதல்ல வந்து கொடுத்துருக்க ரிப்போர்ட் இதுதான். ரிஸ்க்குங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது ஃப்யூச்சரில் இருக்குது, லைஃப்பில் இருக்குது, எல்லா மார்க்கெட்லேயும் ரிஸ்க்குங்கிறது இருக்குது. அப்போ வந்து நம்ம ரிவார்ட்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம கையாக எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ வந்து ஆப்ஷன், ஃபியூச்சர், கேஷ் இது தெரிஞ்சாகணும். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதை பற்றி மூவ்மெண்ட் பார்த்து படிக்கும்போது இந்த ஆப்ஷன்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் ஒவ்வொரு மாதம் கான்ட்ராக்ட் வந்து லாட் சைஸாக தான் இருக்கும். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அது வந்து மார்ஜினும் அதிகமாக, ஃபண்ட் அதிகமாக இருக்கும். கேஷை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருந்தாலும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி போடலாம். அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ NSEindia.comல நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு அதில் வந்து ஆப்ஷன் செயினில் எடுத்தீங்கன்னாக்கி ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து இருக்கிறது புட் ஆப்ஷன். இதை புட்டுன்னு போட்டிருக்கிறது புட் ஆப்ஷன். அதாவது மார்க்கெட்டு கீழே வந்து பின்னோக்கி போச்சுன்னா அது வந்து புட் ஆப்ஷனுங்கிற அந்த கான்செப்டில் போவோம். அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா கால்ஸுங்கிற ஆப்ஷனில் போகும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கால் அப்படின்னா என்ன, புட் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். கால் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுங்கிறது, புட் அப்படின்னா கீழே வரப்போகுதுங்கிறது. இது ப்ரெடிக்ஷன் தான். ப்ரெடிக்ஷன் தான் ஆக்சுவலாக ஆப்ஷன். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த இது வரைக்கும் வருமா, இதை ரீச் ஆகுமா, அதோடைய ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ஆப்ஷனாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போது இதுவும் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சாகணும். அடுத்தது ஒவ்வொரு கால் ஆப்ஷன்லேயும் புட் ஆப்ஷன்லேயும் லாட் சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். லாட் சைஸுங்கிறது பொதுவாக வந்து பேங்க் நிஃப்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் 15 குவான்டிட்டியே இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25, 50 அந்த மாதிரி குவான்டிட்டி இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து ஸ்மால் சிங்கிள் லாட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருதுங்கிறது தெரியணும். அதேமாதிரி ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு குவான்டிட்டி ஒரு 150 குவான்டிட்டி இருக்கலாம், 500 குவான்டிட்டி இருக்கலாம், 1000, 2000, 3000, 5000 குவான்டிட்டி வரைக்கும் ஒரு லாட் இருக்கலாம். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான், வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. ஒவ்வொன்றுலேயும் வந்து லாட் சைஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம போடுறது வந்து சிங்கிள் லாட்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறீங்க, புதுசாக என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணி படிக்கும்போதே நம்ம வந்து பேப்பர் ட்ரேட், அதாவது எழுதி நம்ம அதை வாட்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை, நம்ம போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டும் லாஸும் பார்க்க முடியும் அப்படின்னாக்கி சிங்கிள் குவான்டிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ சிங்கிள் குவான்டிட்டி போட்டால் ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சம் ஓரளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 மாதத்தில் உங்களுக்கு ஓரளவு எல்லாமே கிளியர் ஆயிரும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பர்ட் ஆகணும். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இது வந்து நல்லா தெரிஞ்சாகணும். அப்போ வந்து இந்த மணினா என்ன, அட் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, இது வந்து ஆப்ஷனில் நீங்கள் தெரிஞ்சாகணும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப வெரி ஈஸி தான். இப்போ இதை நான் வந்து தனியாகவே இதை வந்து வீடியோவில் கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போ சிம்பிளாக ஒரு இது இருக்குது. இந்த மணி அப்படின்னாக்கி மேக்சிமம் வந்து அது ஏற்கனவே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை கடந்து வந்தது எல்லாமே இந்த மணி. ஆக்சுவலாக இப்போ வந்து நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 13,339 ஸ்பாட் ரேட்டு. இந்த ரேட்டில் இருக்குனாக்கி இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே கடந்து வந்துட்டு. அப்போ வந்து இந்த மணி எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த மணி. அப்போ 13,330க்கு கீழே உள்ளது எல்லாமே இந்த மணி. காலில் வந்து 13,330 அப்படின்னாக்கி 13,325க்கு மேலே 350க்குள்ளாடி இப்போ இருக்குது. இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடியது எல்லாமே 13,000, 13,025, 13,050, இது எல்லாமே இந்த மணி. இப்போ மார்க்கெட் வந்து 325க்கும் 350க்கும் இடையில இருக்குது.
இந்த மணியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 13,000 கால் எடுத்திங்கன்னா 333 ரூபா இருக்குது ப்ரைஸ் வந்து. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு புல்லிங்கில் இருந்துச்சுன்னாக்கி 333 வந்து மேக்ஸிமம் இது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 90% மேலே வந்து இது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த மணி இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இதில் ட்ரேட் பண்ணால் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். 13,300 இந்த மணி தான். ஒருவேளை இது வந்து எடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து இந்த மணியில் ப்ரீமியம் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாகிட்டு இருக்கும். இது கடந்து வந்தது எல்லாமே இந்த மணி ஸ்பாட்டில் இருக்குது. அதாவது அடுத்த மணி அப்படின்னாக்கி இப்போ 325க்கும் 350க்கும் இருக்குது அப்படின்னா 325 புட்டு இல்லைன்னா 350 புட்டு இல்லைன்னா 325 கால் இல்லைனாக்கி 350 கால். இதுதான் அடுத்த மணி. கரண்ட் ரேட்டு கரண்ட்டில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ 333 இருக்குது. 13,333னா 325 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியது அடுத்த மணி. கரண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அடுத்த மணி. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னாக்கி மேக்ஸிமம் 350க்கு மேலே 13,500 13,600 13,550 இதுக்கு மேலே வரக்கூடியது ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடியது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இப்போ 13,500 பார்த்தீங்கன்னா 4 ரூபா ரேட்டில் இருக்குது. 13,500 கால்லாம் 4 ரூபா ரேட்டில் இருக்குது. அப்போது இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணும்போது ஒன்றுலே ஜீரோக்கு போகும், இல்லைனாக்கி 0 to ஹீரோங்கிற மாதிரி ஸ்மால் அமௌண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட் வரும். அப்போ அது வந்து ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்ட்ஸும் அதிகமாக இருக்குது. இதுதான் அவுட் ஆஃப் த மணி. இதே மாதிரி புட்டில் எடுத்துட்டிங்கன்னாக்கி இந்த மணியை பொறுத்த வரைக்கும் 13,330 இதுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே இந்த மணி. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னாக்கி இங்கே கீழே வரக்கூடியது இப்போ 13,000 புட்டு வந்து 2 ரூபா இருக்குது. இப்போ 13,330 ரேஞ்சில் இருக்கக்கூடியது 13,000ங்கிறது 2 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அப்போ இது அவுட் ஆஃப் த மணி புட்டில் வந்து. கரண்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடியது புட்டுலாம் வந்து அது வந்து அட் த மணி. இதுதான் மெயின் கான்செப்ட். அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும். இந்த மணியில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு புது மெம்பர்ஸ், அதாவது நியூ கிளைண்ட். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போனாலும் உங்களுக்கு கவலையே இல்லை. மேக்ஸிமம் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்கி நீங்கள் இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறது சேஃப்டி அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்றைக்குமே வந்து நிஃப்டி மிட் கேப்பில் உள்ள ஆப்ஷன் என்ன, நிஃப்டி மிட் கேப்பில் மொத்தம் எத்தனை ஸ்டாக் வருது, அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதேமாதிரி ஃபின் நிஃப்டி ஆப்ஷன் அதுலேயும் எப்படி இருக்குது. இதை வந்து டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி ஆப்ஷன், மண்டே வந்து மிட் கேப் ஆப்ஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வந்து வெனஸ்டே இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி டோட்டலாக எத்தனை ஸ்டாக் வருது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி நிஃப்டியில் எத்தனை ஸ்டாக், நிஃப்டியில் வந்து 50 தான். நிஃப்டி 50ல் வந்து 50 ஸ்டாக் இருக்கும். அந்த 50 ஸ்டாக்கோடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நிஃப்டியோடைய வேரியேஷன் இருக்குது. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சென்செக்ஸில் எவ்வளோ வருதோ சென்செக்ஸுடைய மூவ்மெண்ட், சென்செக்ஸுடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், பிவோட் பாயிண்ட், இது எல்லாமே நீங்கள் என்றைக்குமே டெய்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஓனாட்டு இதை ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இப்போ இதுவும் தெரிஞ்சிட்டு அப்படின்னாக்கி நீங்கள் சிங்கிள் லாட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம். புது கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அது அவங்கவுங்க சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதிக குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கி ஒன்லே ரிஸ்க் அதிகமாக இருக்கும், லாஸ் ஆனாலும் ஹெவியாக இருக்கும், லாபம் வந்தாலும் ஹெவியாக வரும். அது வந்து அவங்களுடைய ஓன் விருப்பம். அப்போ அதுக்கு நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா சேஃப்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ட்ரேடு நம்ம வந்து டெய்லி ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னாக்கி டெய்லி வாட்ச் பண்ணலாம். நீங்கள் ட்ரேடு வந்து உங்களுக்கு உரிய அந்த டைம் வந்தால் மட்டும் என்ட்ராகணுமே தவிர ஏதோ டெய்லி இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டேன் என்ட்ராகணும் அப்படி அந்த கான்செப்ட் உள்ள வராதுங்க. டெய்லி ட்ரேட் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சால் நீங்கள் என்ட்ராகலாம், வீக்லி நீங்கள் வந்து என்ட்ராகலாம், இல்லைன்னா மந்த்லி எக்ஸ்பைரி மாத கடைசி வாரம் கூட நீங்கள் என்ட்ராகலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் ஈவினிங் செட் பண்ணிவிட்டு காலையில் ஆர்டர் போட்டுட்டு அடுத்த 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்துன்னா அப்படியும் புக் பண்ணலாம். மந்த்லி எக்ஸ்பைரியெல்லாம் வந்து அந்தமாரி செக் பண்ணிக்கலாம். வீக்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் புக்காக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக
நீங்கள் சிஸ்டத்தில் கண்டிப்பாக உட்காந்தாகணும். ஸ்டாக் ஆப்ஷன்லாம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி தான். நீங்கள் கரெக்டாக ப்ரொடிக்ஷன் பண்ணிவிட்டு என்ட்ரியை போட்டுட்டு நீங்கள் 2 to 3 days பொசிஷனலாக கூட நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஆனால் டெக்னிக்கல் அனலிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ரிவார்ட்ஸ் ரேஷியோ, அதாவது நம்ம வந்து பொதுவாக வந்து ட்ரேடை போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு அப்படின்னா உடனே புக் பண்ணிடுவோம். அந்த ப்ராஃபிட் வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு, 10,000 ரூபா போட்டோம், 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டுப்பா. அதே மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த 10,000 ரூபாயும் கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டெக்னிக்கல் கரெக்டான என்ட்ரி எடுத்தால் அது ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா அந்த பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு போதும் அப்படின்னாக்கி சின்ன ப்ராஃபிட்லேயே வந்துடுவீங்க. அதேமாதிரி லாஸ் வந்துச்சுன்னா பெரிய லாஸ் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஒரு ஸ்மால் லாஸ் அதாவது வந்துட்டுனா அதுக்குடைய ஸ்டாப் லாஸ் போடணுன்னாலும் போட்டு முடிச்சுக்கலாம். அது அடுத்த ட்ரேடருக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக லாஸ் வரும். ஆனால் நம்ம ரிவார்ட்ஸ் எடுக்கிறது பொறுத்த வரைக்கும் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த லாஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும் இல்லை, ப்ராஃபிட் வந்து பெரிய ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். 10,000 ரூபா போட்டு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் செட் இருக்கணும். திரும்ப 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 நீங்கள் வந்து ஃபண்ட் உள்ளே ஏற்றிட்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி ப்ராஃபிட்டை வந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு ஓவராக வந்து ப்ராஃபிட் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை தூக்கி நேராக வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது குறிப்பாக ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபா ப்ராஃபிட்னு தூக்கி நீங்கள் ஸ்டாக்கில் வந்து லாங் நாட்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டலாம். எது டவுனில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 10,000 ரூபாயையும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள 100% உங்களுடைய ஓன் ஃபண்டாட்டு நீங்கள் அதை கொடுத்து ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 10,000 ரூபா ப்ராஃபிட்டாக எடுத்தாச்சு, நமக்கு இது லாபத்தில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோங்கிற எண்ணம் வந்துடும். நமக்கு அசல் வந்துச்சு, லாபம் தானே அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒரு தாறுமாறான ட்ரேட் பண்ணுவோம். இது மிகப்பெரிய தவறு. அந்த 10,000மே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த கான்செப்டில் நீங்கள் பழையபடியும் ட்ரேட் ஆரம்பிக்கணும், ப்ராஃபிட் எடுக்கலாம். 10,000 ரூபா ஃபண்டில் இருந்து கூட 10 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இது இருக்குது. அது உங்களால் மட்டும்தான், அதை படிச்சுட்டு பண்ணால் மட்டும்தான் நடக்கும். வாட்சிங், அதாவது இது வாட்ச் பண்ணணும், டைம் கிடைக்கும்போது என்ட்ராகணும், மிகப்பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணணும். இதுதான் இதோடைய மெயின் கான்செப்டு. இது எல்லாமே வந்து புது மெம்பர், இது பழைய மெம்பர், நல்ல லாஸ் வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு 4 மாதத்துக்குள்ளாடி நிறைய உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். நிறைய எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். ஒரு ட்ரேட் வந்து குறைவான ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுக்கணும். இதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட். இது எல்லாமே ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு எடுத்து நீங்கள் வந்து ட்ரையல் கூட பார்த்து பாருங்கள். அதாவது பேப்பர் ட்ரையல் கூட பண்ணலாம், இல்லைனாக்கி அமௌண்ட்டு போட்டு கூட நீங்கள் சிங்கிள் லாட்டில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருங்க. அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு தகவலும் மிக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.